டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட திருக்குறள் சார்ந்த ஒரு கேள்வி. உடையவர்கள் என்போர் எதை உடையவர் என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஊக்கமுடையோர், வீரமுடையோர், செல்வமுடையோர், கல்வி உடையோர், விடை தெரியவில்லை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஊக்கமுடைமை அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம். பொருட்பால்ல அரசியல் சொல்லக்கூடிய இயல்ல ஊக்கமுடைமைன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் கொடுத்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் குறளாவே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உடையர் எனப்படுவது ஊக்கம், அத்து இல்லார் உடையது உடையரோ மற்று அப்படிங்கிற மாதிரி குறள்ல கொடுத்திருப்பாங்க. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாருங்க. ஊக்கம் உடையவரே உடையவர் எனப்படுவர். ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவராக இருந்தாலும் அவர் உடையவராக மாட்டார் அப்படிங்கிற பொருள் கொடுத்திருப்பாங்க. 591வது குறள். சரிங்களா? 591 பொருட்பால்ல அரசியல் சொல்லக்கூடிய இயல்ல ஊக்கமுடைமைன்னு சொல்லக்கூடிய அதிகாரத்தில் 591வது குறள்ல இதுக்கான அர்த்தம் கொடுத்திருக்காங்க. இல்ல சாலமன் பாப்பியா அவரினுடைய கருத்துக்களை நம்ம வந்து பார்க்கலாம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. ஊக்கமுடையவரே எல்லாவற்றையும் உடையவர், ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை உடையவர் என்றாலும் உடையவர் ஆவாரே அப்படிங்கிற மாதிரி பொருள் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சில திருக்குறள் சார்ந்த கேள்வியா இருக்கட்டும், மற்ற அடிஷனல் எந்த கேள்விகளா இருக்கட்டும், அது எதை பேஸ் பண்ணி கேள்விகள் கேட்டிருக்காங்க, அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா தெளிவான விளக்கங்கள் எல்லாமே நம்ம சேனல்ல ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இண்டிவிஜுவல் தனித்தனி பிளேலிஸ்ட் அவைலபிள் இருக்கு. எல்லா பிளேலிஸ்ட் எடுத்து செக் பண்ணுங்க. இது மாதிரி நெக்ஸ்ட் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து சேரணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.